ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிற காசுக்கு ஒரு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிடலாம் அப்படின்னு உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் வந்து என்ன ஒரு ரூ. 4000 6000 சாரி ரூ. 4,00,000 ரூ. 6,00,000 ஸ்பெண்ட் பண்ணா ஒரு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிடலாமா? நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அட் த சேம் டைம் நம்ம ஆன் ரோட் நிறைய ஈவி வெஹிக்கிள்ஸ பார்த்துட்டு இருப்போம். ஸோ இத்தனை ஈவி வெஹிக்கிள்ஸ் இவ்ளோ ஃபாஸ்ட்டா நிறைய பேர் பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு சார்ஜ் பண்ற சார்ஜிங் ஸ்டேஷனும் அதிகமா தேவைப்படும். பட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் கம்மியா தான் இருக்கு. நம்ம பார்க்கிறதே பெட்ரோல் பங்க்குகள் நெறைய பார்க்குறோம். ஆனா ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கம்மியா தானே பார்க்குறோம். ஸோ வெஹிக்கிள்ஸ் நெறைய இருக்கு. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கம்மியா இருக்குன்னும்போது, அங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்ட நம்ம டேப் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம செம்மையா காசு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ரேஷனல் மைண்ட் யோசிக்கும். பட் சில விஷயங்கள நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாரி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம பாக்கெட்ல இருந்து காசு சர 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 சரன்னு வீணாக ஆரம்பிச்சுரும். இதுக்கு பின்னாடி நெறைய ரிஸ்க்குகள் இருக்கு. அட் த சேம் டைம் இதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட் என்ன? இதோட பிசினஸ் மாடல் என்ன? எங்கெங்கலாம் லைசென்ஸ் வாங்கணும்? என்னென்ன லைசென்ஸ்கள்லாம் வாங்கணும்? என்னென்ன பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதா இருக்கும் இந்த பிசினஸ்ல? அ சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எவ்வளோ சப்சிடி தராங்க? ஸ்டேட் கவர்ன்மென்ட் எவ்வளோ சப்சிடி தராங்க? இத எக்ஸிக்யூட் பண்ணா என்னென்ன விஷயங்கள்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கணும்? இந்தந்த விஷயங்கள்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டா தான் நான் காச லூஸ் பண்ண மாட்டேன் அப்டின்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஒரு புதுசா ஒரு பிசினஸ் மாடல் ஒரு பர்ட்டிகுலர் ஜியோகிராஃபில ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏர்லி அடாப்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அத நெறைய பேர் அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெகு சிலரே அந்த பிசினஸ ஆரம்பிப்பாங்க. லேட்டர் அந்த வெகு சிலர் நெறைய காசு பார்க்கிறத பெரும்பான்மையானோர் பார்க்கும்போது, நம்ம ஏன் இந்த பிசினஸ ஆரம்பிக்கக் கூடாது? அப்படின்ட்டு நெறைய பேர் இந்த பிசினஸ்குள்ள குதிப்பாங்க. ஸோ ஏர்லி அடாப்ஷன் ஸ்டேஜ்லேருந்து அடாப்ஷன் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆகும். இந்த ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் பிசினஸ் இருக்கு இல்லையா? இது ஏர்லி அடாப்ஷன் ஸ்டேஜ்லேருந்து மூவ் ஆயிடுச்சு. நெறைய பேர் இந்த பிசினஸ்ல குதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சோசியல் மீடியால Instagramல, YouTubeலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வைங்க, கம்மி இன்வெஸ்ட்மென்ட் தான். போட்டீங்கன்னா சரசரன்னு நெறைய காசு எடுத்துடலாம் அப்படின்னு நெறைய பேர் ப்ரமோட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ப்ரமோட் பண்ணும்போது, டீ கடை பிசினஸ் மாரி தான் கைஸ். இந்த டீ கடை ஃப்ரான்சைஸ வந்து எப்படி ப்ரூட்டலா ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம நீயா நானால பார்க்கும்போது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சில சூட்சமமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி அந்த டீ கடை ஃப்ரான்சைஸ் பிசினஸ போட்டு லூஸ் பண்ணவங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கேட்டோம் இல்லையா? ஸோ இந்த டீ கடை அ ஃப்ரான்சைஸ் பிசினஸோட ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சு? அந்த மாரி தான் இந்த ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் பிசினஸோட ஆரம்ப கட்டம். இட் டசன்ட் மீன் இது வந்து ரொம்ப டேஞ்சரான பிசினஸ். இதுல வந்து கண்டிப்பா இதுக்குள்ள நுழைஞ்சா எல்லாரும் லூஸ் பண்ணிடுவாங்க அப்டின்லாம் கிடையாது. இதுல சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, இது ஒரு சூப்பரான பிசினஸ். டீ கடை பிசினஸும் அப்படிதான். டீ கடை ஃப்ரான்சைஸும் அப்படிதான். டீ கடை ஃப்ரான்சைஸ் பிசினஸ்ல வந்து சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு கிரவுடடான ஒரு பிளேஸ நெறைய பேர் வந்து போற ஒரு பிளேஸ்ல வந்து, நீங்க ஒரு டீ கடைய வச்சீங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாரி ரீசனபிளான பிரைசிங் இருக்கு. அந்த பிரைசிங்ல வந்து கரெக்ட்டா நீங்க வொர்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க அதுல லூஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அட் த சேம் டைம் ஆப்பரேஷனல் காஸ்ட்ட மேனேஜ் பண்ணணும். ஆப்பரேஷனல் காஸ்ட்லாம் நீங்க எவாலுவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, டீ கடை பிசினஸ்லாம் நம்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க ஆல்ரெடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்டின்னா, "மச்சான் ஒரு டீ கடை போட்டுறலாம்டா" அப்டின்னு நீங்க நெனைப்பீங்க. பட் ரியலா ஒரு டீ கடை ஓனர் கிட்ட பேசினா தான் தெரியும். அதுல இருக்க ஆப்பரேஷனல் காஸ்ட் என்ன? நம்ம கைக்கு எவ்வளோ வந்து சேரும் அப்டின்ட்டு. அதே மாரி தான் இதுவுமே. ஸோ நெறைய பேர் இத அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு எந்த வெஹிக்கிளுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு அப்டின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம வைக்கிறோம் அப்டின்னா, ஒரு ஈவி வெஹிக்கிளுக்கு சார்ஜ் போட போறோம். அவ்வளோதான். ஈவி வெஹிக்கிள்ஸ் டிஃபரெண்ட் வகைப்படும் இல்லையா? 2 வீலர் இருக்கு, 3 வீலர் இருக்கு, 4 வீலர் இருக்கு. இந்த 3த்துல எது அதிகமா ஆன் ரோட் ஓடிட்டு இருக்கு அப்டின்னு பார்ப்போம். 2 வீலர்ஸ் தான் அதிகமா ஆன் ரோட் ஓடிட்டு இருக்கு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஈவி. அதுக்கப்புறம் 3 வீலர், அதுக்கப்புறம் தான் 4 வீலர். 4 வீலர்ஸ் ஈவி ஆன் ரோட் ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ, இப்ப நம்மளுக்கு என்ன தோணுது? 2 வீலருக்கும், 3 வீலருக்கும் நம்ப கேட்டர் பண்ணோம் அப்டின்னா, நம்ப வந்து நெறைய காசு பார்த்துரலாம் அப்டின்னு தோணுதா? இதுக்கு பின்னாடியும் சில சூட்சமங்கள் இருக்கு. அத லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்கலி இந்த கிராஃப்ப பார்த்த உடனே, இந்த டேட்டாவ ஒருத்தர் பார்த்த உடனே என்ன தோணும்னா, பிசினஸ் தெரிஞ்சவங்க எப்டி யோசிப்பாங்கன்னா, பிசினஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கேட்டர் பண்ணணும் அப்டின்னு யோசிக்க மாட்டாங்க. என்னோட ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் அப்டின்னு யோசிக்க மாட்டாங்க. பிசினஸ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க?
யாரு வந்து யாருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸ எடுத்துப்பாங்க. இப்போ டீ கடையே எடுத்துப்போமே. டீ கடை பிசினஸ் யோசிக்கும்போது, எல்லாருக்கும் டீ குடுக்கலாம் அப்படின்றது எப்படி இருக்கு? மாலுக்கு வர ஹைஃபையான பீப்பிளுக்கு நான் வந்து டீ குடுப்பேன், காஃபி குடுப்பேன் அப்படின்னு ஒரு பிரீமியம் கேஃபே செட்டப் பண்றது எப்படி இருக்கு? அங்கேயே டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபில்டர் ஆகுது. ஓகேவா? ஸோ யூ நீட் டூ சூஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இந்த மாரியான டேட்டா பார்க்கும்போது, ஓகே என்னோட சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து 2 வீலர்ஸ்க்கும், 3 வீலர்ஸ்க்கும் மட்டும் தான். இல்ல என்னோட சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து 2 வீலர்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு நம்மளுக்கு வைக்க தோணும். பட் அப்படி வைக்கும்போது, இன்னும் சில டேட்டாக்கள் டேட்டா இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் நம்ம கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள 30% ஈவி பெனிட்ரேஷன வந்து அ எய்ம் பண்றாங்க. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம் 2020 எடுத்துப்போமே, அந்த வருஷத்துல ஃப்ரம் ஜான் டூ டிசம்பர் கிட்டத்தட்ட 100 ஈவி ஐ மீன் 100 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் ஆகுது அப்டின்னா, அதுல 30 வெஹிக்கிள்ஸ் ஈவியா இருக்கணும் அப்டின்னு பிளான் பண்றாங்க. இத ஏன் பிளான் பண்றாங்க அப்டின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. இத பிளான் பண்ணி தான் நெறைய சப்சிடிஸ் குடுக்குறாங்க. அந்த சப்சிடிஸ நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத பிளான் பண்றாங்க? எதுக்கு வெஹிக்கிள் சேல் பண்றதுக்கு வந்து புஷ் பண்றாங்க? அதுக்கான பிசினஸ்கள்லாம் செட்டப் பண்றதுக்கு இவங்க ஏன் சப்சிடரி குடுக்குறாங்க அப்டின்னா, இந்தியாவோட நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டட் ஐட்டம் என்ன தெரியுமா? நம்ம அதிகம் ஐ மீன் எக்ஸ்போர்ட் கிடையாது, இம்போர்ட். இந்தியா அதிகமா இம்போர்ட் பண்ற ஐட்டம் எது தெரியுமா? நம்பர் 1 ஆயில், நம்பர் 2 கோல்டு. இந்த நம்பர் 2 கோல்டு இம்போர்ட்னால இம்போர்ட்ட வந்து எப்படி ரெட்யூஸ் பண்ணி, அ இந்தியா வந்து அந்த கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் இஷ்யூ வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு தங்கமயில் வீடியோல நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவ நான் இங்க லிங்க் பண்றேன். இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூட இருக்கும். நீங்க பார்க்கலாம். ஸோ இப்ப நம்பர் 1 ஆயில பார்ப்போம். நம்ம ஆயில் வந்து நெறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் த நம்பர் 1 இம்போர்ட்டட் ஐட்டம் இன் இந்தியா. ஆஸ் அ கண்ட்ரியா நம்ம இம்போர்ட் கம்மியா பண்ணணும். எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா மத்த கண்ட்ரீஸ்லேருந்து டிபெண்டன்ட்டா இருக்கோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிட்ட இருக்க டாலர் ரிசர்வ் வந்து நெறைய இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிட்ட அதிகமா டாலர் ரிசர்வ் இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பணக்கார நாடு ஆகுவோம். இது வந்து எக்கனாமிக்ஸோட வெரி பேசிக். நான் ரொம்ப ஸ்ட்ரிங் பண்ணி நான் சொல்றேன். ஸோ நம்ம அதிகமா ஆயில இம்போர்ட் பண்றோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவையான ஆயில்ல 85% ஆஃப் த ஆயில நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 140 பில்லியன நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆயிலுக்கு மட்டும். பில்லியன் டாலர்ஸ். நம்ம கிட்ட இருக்க டாலர் ரிசர்வ்லேருந்து 140 பில்லியன வந்து ஆயிலுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் நாட் மில்லியன், திஸ் இஸ் பில்லியன். மில்லியனுக்கும், பில்லியனுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆயில் டிபெண்டன்ஸிய கம்மி பண்ணணும் அப்படின்னு இந்தியா நெனைக்கிறாங்க. கம்மி பண்ணணும்னா, வெஹிக்கிள்ஸ நம்ம அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்தியால வெஹிக்கிள்ஸ நெறைய மேனுஃபேக்சர் பண்ணி நெறைய பேர யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பில்ட் பண்ணணும் இல்லையா? இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு கீழ தான் வருது. அட் த சேம் டைம் பொல்யூஷன ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னும் சொல்றாங்க. இதுல எனக்கு நெறைய மாற்று கருத்து இருக்கு. இத நான் இன்னும் டீப்பா டிக் பண்ண ஆரம்பிக்கல. பட் வேலிடான பாயிண்ட் என்னன்னா, ஆயில் எக்ஸ்போர்ட்ட கம்மி பண்ணணும். அதனால நான் வெஹிக்கிள்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றேன் அப்டின்றாங்க. அத வந்து ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்காக தான் சப்சிடரி குடுத்துட்டு இருக்காங்க. ஆயில் டிபெண்டன்சி எவ்வளோ டிபெண்டன்ட்டா இருக்கும். அது எப்படி வருஷா வருஷம் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்க இந்த கிராஃப்ல பார்க்கலாம். உங்களுக்கு இதிலேயே கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆயிலுக்கு மட்டும். இதனால தான் இந்த புஷ். இப்போ இதோட பிசினஸ் மாடல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளீட் ஹப். பி2பி மாடல்ல இத பண்ணலாம். பி2பி மாடல் இன் த சென்ஸ் அம் நெறைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஐடி கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். பிக்கப், ட்ராப்புக்குலாம் வந்து ஒரு சர்டைன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கிட்ட அவங்க வந்து அவுட்சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க செட் ஆஃப் கார்ஸ் அண்ட் டிரைவர்ஸ ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ, இந்த மாரியான டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் கிட்ட ஒரு அக்ரீமெண்ட் போட்டு அவங்க கிட்ட ஒரு டீல் சைன் பண்ணி, அவங்களுக்கு மட்டும் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு பி2பி மாடல் செட்டப் பண்ணலாம். இந்த பி2பி மாடல் செட்டப் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, உங்க சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்க செட்டப் பண்றீங்க அப்டின்னா,
அது 100% யுட்டிலைஸ் ஆகாது. அதுக்கான கிராஃப்மே நான் பின்னாடி லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்றேன், காமிக்கிறேன். வித் அ டேபிள். யுட்டிலைசேஷன் கம்மியா இருக்கும். 100% யுட்டிலைசேஷன் இருக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக்லயே ஒரு இடத்துல எக்மோர் கிட்ட ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்க போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் எப்போ காசு பார்க்கும் அப்படின்னா, அதுல இருக்கிற அவுட்புட் போர்ட் வந்து கார்ஸ்ல எப்போ பிளக் ஆயி இருக்குதோ, அப்பதான் அது காசு பார்க்கும். கார்ஸ்ல பிளக் இன் ஆகாத டைம்லாம் அது காசு பார்க்காது. அந்த டைம் வந்து யுட்டிலைசேஷன் இல்லாத டைம் அப்படின்னு அர்த்தம். ஒரு 20% 30% யுட்டிலைசேஷன் இருக்கிறதே பெரிய விஷயம் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கு. அந்த ஆங்கிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கூட டீல் சைன் பண்ணீங்கன்னா, இதோட யுட்டிலைசேஷன் அதிகமா இருக்கும். யுட்டிலைசேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க நெறைய காசு பார்ப்பீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க டீல் சைன் பண்ணிடுவீங்க. அது வேற விஷயம். உங்களுக்கு எவ்ளோ யுட்டிலைசேஷன் ஆகுதுன்றத கால்குலேட் பண்ணி தான் நீங்க டீல் சைன் பண்ணுவீங்க. யுட்டிலைசேஷனுக்கு தகுந்த மாரி உங்களோட உங்களோட டீல் இருக்கும்னு நான் சொல்றேன். பட் இதுல ப்ராப்ளம் என்னன்னா, மார்ஜின் கம்மியா இருக்கும். கண்டிப்பா ஒரு கம்பெனி கிட்ட நீங்க இது ஒரு பி2பி மாடல் எடுத்துட்டு போறீங்க அப்டின்னா, அந்த டீலுக்கு பின்னாடி நெறைய நெகோசியேஷன் இருக்கும். நீங்க மார்ஜின இழக்க வேண்டியதா தான் இருக்கும். லோ மார்ஜின் இருக்கும். அட் த சேம் டைம் எஸ்எல்ஏஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அ அவங்களோட கார்ஸ்க்கு வந்து சார்ஜ் போட வேண்டிய நெலைம. பட் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ரிப்பேர்ல இருக்கு அப்டின்னா, நீங்க பெரிய ஆஸ் பெர் யுவர் அக்ரீமெண்ட் பெரிய பெனால்டிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்ட்ரிக்ட் எஸ்எல்ஏலாம் நீங்க போட்டு தான் டீலே சைன் பண்ணுவீங்க. இது ஒரு மாடல். இண்டிபெண்டன்ட் ஒயிட் லேபிள் மாடல் இருக்கு. அதாவது ஹார்ட்வேர் உங்களோடதா இருக்கும். உங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன் அந்த சார்ஜர் இருக்குது இல்லையா? அது வந்து உங்களோட ஹார்ட்வேரா இருக்கும். அந்த ஹார்ட்வேர் ரன் ஆகுற ப்ரோகிராம் சாஃப்ட்வேர் வந்து நீங்க சாஸ் மாடல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஹார்ட்வேர் மட்டும் போதாது. அந்த ஹார்ட்வேர் வந்து ரன் ஆகுற சாஃப்ட்வேர் இருக்கணும். அந்த சாஃப்ட்வேர்ல தான் எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி நீங்க 4 வீலர்லாம் கனெக்ட் ஆகுறீங்க அப்டின்னா, அந்த 4 வீலர் வந்து அந்த கார் ஐ மீன் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அந்த கார் கூட கம்யூனிகேட் பண்ணும். கம்யூனிகேட் பண்ணா தான் காரோட டேஷ்போர்ட்ல வந்து எவ்வளோ சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்டின்னு காமிக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு ஃபுல் சார்ஜ் ஆவறதுக்கு அப்டின்லாம் காமிக்கும். ஸோ, எல்லா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் ரன் ஆகுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவ. அந்த சார்ஜிங் ஸ்டேஷன வந்து நீங்க உங்களோட ஓன் ஹார்ட்வேரா வச்சுக்கலாம். ஐ மீன் ஓன் ஹார்ட்வேர்னா நீங்க பில்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க வாங்க போறது. அதுல ரன் ஆகுற சாஃப்ட்வேர ஒரு சாஸ் கம்பெனி ஓன் பண்ணும். அதுக்கு நீங்க மாசம் மாசமோ, வருஷமோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட ரெவென்யூ 100% உங்களுது. பிரைசிங் கண்ட்ரோல் 100% உங்களுது. நீங்க கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து வந்து பெர் யூனிட்டுக்கு ரூ. 10 வாங்குறீங்கன்னா, நான் பெர் யூனிட்டுக்கு வந்து ரூ. 15 நான் கஸ்டமருக்கு விக்கிறேன்றது வந்து உங்களோட இஷ்டம். பிரைசிங் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. மார்க்கெட்டிங்லேருந்து, மெயின்டனன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். சாரி கைஸ். சாரி. மார்க்கெட்டிங்லேருந்து, மெயின்டனன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அட் த சேம் டைம் பொருள் உங்களுது. அடுத்த மாடலுக்கு வருவோம். டெஸ்டினேஷன் சார்ஜிங். டெஸ்டினேஷன் சார்ஜிங்ன்றது ஒரு மால் கூடயோ, ஒரு ஹோட்டல் கூடயோ, ஒரு ஆஃபீஸ் கூடயோ ஒரு டீல் சைன் பண்ணிட்டு, அவங்களோட ஸ்பேஸ்ல உங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன வைக்கிறது. இதோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டுவெல் டைம். டுவெல் டைம்ன்றது என்னன்னா, சார்ஜ் போட்டு எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு அப்டின்ட்டு. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இதுல 2 விஷயம் இருக்கு. ஏசி சார்ஜிங் ஸ்டேஷன், டிசி சார்ஜிங் ஸ்டேஷன். டிசி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சீங்க அப்டின்னா, ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். ஏசி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு டைம் ஆகும். இதுல வந்து காஸ்ட் இருக்கு. ஏசி சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்றதுக்கு காஸ்ட் கம்மி. டிசி சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்றதுக்கு காஸ்ட் அதிகம். ஏன்னா, அது வந்து அதிக அதிக எலக்ட்ரிசிட்டிய ப்ராசஸ் பண்ணி உள்ள குடுக்கும். ஸோ, நீங்க ஏசி சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் போறீங்க அப்டின்னா, நீங்க கம்மியா இன்வெஸ்ட் பண்றீங்க. ஏசி சார்ஜிங் ஸ்டேஷன் போறீங்க அப்டின்னா, டுவெல் டைம வந்து டுவெல் டைம் அதிகமா இருக்கும். அத நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒரு பப்ளிக் இடத்துல வைக்கிறீங்க. நீங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலலாம் வைக்கிறீங்க அப்டின்னா, அவன் டக்குனு சார்ஜ் போட்டு போறதுக்கு தான் அவன் இருப்பான். அவன் வந்து பல மணி நேரம் உட்கார்ந்துலாம் இருக்க மாட்டான். பட் ஜஸ்ட் இமேஜின் நீங்க ஒரு மால்ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் டுவெல் டைம் வந்து மால்ல போயிடும்.
ஷாப்பிங்லயோ, இல்ல படம் பார்க்கறதுலயோ போயிடும். 3 மணி நேரம் அவன் படம் பார்க்குறான்னா, உங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன்ல பிளக் இன் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போய் 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்து எவ்வளோ சார்ஜ் ஏறுச்சோ அவ்வளோக்கு வந்து காசு குடுக்க போறான். ஒரு ஹோட்டல்ல வைக்கிறீங்க அப்டின்னா, அவன் சாப்பிடுறது வந்து டுவெல் டைம்ல போயிடும். ஒரு ஆஃபீஸ் கீழ வைக்கிறீங்க அப்டின்னா, ஆஃபீஸ்ல வேல பார்க்குற அந்த 8 மணி நேரம் வந்து டுவெல் டைம்ல போயிடும். ஸோ, இந்த டுவெல் டைம வந்து ஹேண்டில் பண்ற மாரி நீங்க ஏசி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்க அப்டின்னா, நீங்க ஒரு டெஸ்டினேஷன் சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அ நல்ல விஷயம். அட் த சேம் டைம் ஃபுட்ஃபால்ஸ் வந்து எங்க வந்து ஹையா இருக்குதோ, அந்த இடத்துல நீங்க வைக்கணும். அண்ட் ஃபிரான்சைஸ் எஃப்ஓஎஃப்ஓ அதாவது ஃபிரான்சைஸ் ஓன்டு, ஃபிரான்சைஸ் ஆப்பரேட்டட் அப்படின்னு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, ஃபிரான்சைஸ் வந்து உங்களுக்கான இத குடுத்துருவாங்க. இடம் மட்டும் தான் உங்களுதா இருக்கும். ஓகேவா? ஃபிரான்சைஸ் தான் ஆப்பரேட்டே பண்ணுவாங்க. அ இதோட கான் என்ன அப்படின்னா, அ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல ஷேர் தான் கிடைக்கும். அட் த சேம் டைம் இதோட பெனிஃபிட் என்னன்னா, ஃபிரான்சைஸ்க்கு தெரியும் அத எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். டெக் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஓன் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. டீ கடை ஃபிரான்சைஸ் மாரி தான். டீ கடை ஃபிரான்சைஸ்ல வந்து எங்க எங்க போடணும்? என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணும்? எல்லாத்தையுமே வந்து அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த மாரி தான் இந்த ஃபிரான்சைஸ் ஓன்டுமே. ஸோ, இத்தன மாடல் இருக்கு. இந்த மாடல்ல எது உங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்குமோ, அத வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? லைசென்சிங்க்கு போறோம். என்னென்ன லைசென்ஸ்லாம் இதுல தேவை? அப்படின்னு பார்ப்போம். இதை ஏன் பெட்ரோல் பங்க்க விட இது வந்து லோ இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ப இதுல வந்து உடைக்கிறோம். ஏன் லோ இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பெட்ரோல் இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,00,000க்கு மேல ஐ மீன் பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1,00,00,000க்கு மேல தேவைப்படும். 1,00,00,000ன்றது கம்மி நம்பர் நான் சொல்றேன். ஆனா ஒரு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறதுக்கு 2,00,000லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 4,00,000 ஆகும். 4,00,000 வந்து என்ட்ரி பிரைஸா இருக்கும். இதுல இதோட லீகல் ஸ்டேட்டஸ் பாருங்களேன். நீங்க ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்க அப்டின்னா, நீங்க சர்விஸ் புரொவைடர். நீங்க சர்விஸ் தான் புரொவைட் பண்றீங்க. பெரிய ரிஸ்க்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க பெட்ரோல் பங்க் வைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு ஃபியூயல் டீலர். அதாவது நீங்க இத இன்னொரு விதமா சொல்லலாம்னா, நீங்க ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் டீலர் அப்டின்னு சொல்லலாம். நீங்க ஆக்சுவலி வெடிபொருள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. பெட்ரோலு, டீசல்லாம் வெடிப்பொருட்கள். வெடிப்பொருட்கள நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட ரிஸ்க்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஃபியூயல் டீலர் அப்டின்னு அர்த்தம். இதுக்கு லைசென்ஸ் பாருங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லைசென்ஸ் நீங்க வாங்கணும். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லைசென்ஸ் இல்லாம நெறைய லைசென்ஸ்கள் வாங்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 12லேருந்து 15 என்ஓசிஸ் நீங்க போலீஸ் கிட்ட என்ஓசி வாங்கணும். ஃபயர் டிபார்ட்மென்ட் கிட்ட என்ஓசி வாங்கணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் கிட்ட என்ஓசி வாங்கணும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட என்ஓசி வாங்கணும். இந்த மாரி கிட்டத்தட்ட 15 என்ஓசிஸ் வாங்க வேண்டியதா இருக்கும் பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு. ஏன்னா, நீங்க வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ ஸ்டோர் பண்றீங்க. ஆனா, ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படி கிடையாது. ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் பிசினஸ் வந்து டீலைசென்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அதுக்கு லைசென்ஸ் தேவை இல்ல. நீங்க ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி கிளியரன்ஸ் மட்டும் வாங்குனா போதும் இந்த பிசினஸ்க்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் பங்க்கையும் நீங்க ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இது 2 பிசினஸுமே ஒரு ஒரு வெஹிக்கிளோட ஃபியூயல நம்ம வந்து டாப் அப் பண்ற பிசினஸ் தான். ஒரு ஒரு ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்க்கும்போது. ஆனா இது 2த்துக்கான செட்டப் காஸ்ட்டும் பாருங்களேன். செட்டப் அண்ட் நேச்சர பாருங்க. எவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது இல்லாம நெறைய நார்ம்ஸ் இருக்கு கைஸ். இதோட பெட்ரோல் பங்க்கோட நார்ம்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, தல சுத்திரும். நான் ஆக்சுவலி இத வந்து பெட்ரோல் பங்க்கோட நார்ம்ஸ் ஒண்ணொண்ணுத்தையும் படிச்சேன். எனக்கு தல சுத்திருச்சு. அந்த நார்ம்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மேஜர் இன்ட் இன் அ இன்டர்செக்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கணும். அதாவது ஒரு 4 ரோடு இருக்கு, ஒரு 3 ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கிட்ட பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடாது. 1 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கணும். வைக்கணும். அது இல்லாம ஒரு ஒரு மைனர் ஜங்ஷன். ஒரு அதாவது ஒரு 2 ரோடு இணையுது. அந்த மைனர் ஜங்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த மைனர் ஜங்ஷன்லேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கணும். ஒரு சின்ன வில்லேஜா இருந்தாலுமே, ஒரு சின்ன வில்லேஜோட ரோடு பக்கத்துல இருந்தாலுமே, அங்க நம்மளால வைக்க முடியாது.
மீடியன் கேப்லேருந்து 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். டோல் பிளாஸா இருந்துச்சுன்னா, டோல் பிளாஸாலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். இந்த மாரி நெறைய இருக்கு. ஐ அம் ஜஸ்ட் லிஸ்டிங் 4. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எதுவுமே ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு கிடையாது. லேண்ட் ரூல்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஒரு பார்க்கிங் ஸ்பாட்ல கூட நீங்க வைக்கலாம். ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ல. இதனால தான் நெறைய பேர் இது ஈஸி அப்டின்னு சொல்றாங்க. லைசென்ஸ் வாங்க லைசென்ஸ் என்ன? நீங்க அந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி கிளியரன்ஸ் மட்டும் தான் வாங்கணும். ரொம்ப ஈஸி இத செட்டப் பண்றது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டீலைசென்ஸ்டு சர்விஸ் இது. யூ ஆர் ஜஸ்ட் சர்விஸ் புரொவைடர் நாட் அ ஃபியூயல் டீலர். பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ் லைசென்ஸ்லாம் நீங்க வாங்க தேவையில்ல. லேண்ட் ஆக்டிவிட்டிலாம் நம்ம பார்த்துட்டோம். லைசென்ஸ் இவ்ளோ தான். லைசென்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி கைஸ். இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். இந்த ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஒரு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கணும் அப்டின்னா, அத எப்படி செட்டப் பண்றது அப்டின்னு நம்ம பார்ப்போம். ஒரு கிரிட் இருக்கும். அது இங்க நான் எங்கேயோ போட்டிருப்பேன். இருங்க ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஏதோ ஒரு இடத்துல நான் கிரிட் போட்டோமா, அதோ போட்டிருக்கேன். சப்சிடரி இடத்துல நான் போட்டிருக்கேன். ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, ஆ நம்ம கவர்ன்மென்ட்டோட கிரிட் இருக்கும். பவர் கிரிட் இருக்கும். அந்த பவர் கிரிட் வந்து அந்த பவர் கிரிட்லேருந்து எடுத்துட்டு வர லைன் வந்து ஹை பவர் அவுட்புட் வரும் இல்லையா? அத எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் நம்மள்து தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வச்சே ஆகணுமா? டிரான்ஸ்ஃபார்மர் நம்ப காசு போட்டு வாங்கணுமா? வச்சே ஆகணுமா? அப்படின்றது வந்து நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோல பார்ப்போம். எது எதுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் தேவையில்ல, எது எதுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் தேவைன்றத நான் சொல்றேன். ஸோ பேசிக்கலி ஒரு கிரிட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பவர ஸ்டெப் டவுன் பண்றோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளோட சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? சார்ஜிங் டிவைஸ் இருக்கு இல்லையா? அதுலேருந்து பவர் எடுத்துட்டு வரணும். ஸோ கிரிட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு எடுத்துட்டு வர கேபிளிங் அது நம்ப தான் ஸ்பெண்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மரோட காஸ்ட் அது நம்ப தான் ஸ்பெண்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போற கேபிளிங் அது நம்ப தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கான காஸ்ட் இத நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் பொருட்கள். தேவையான பொருட்கள் டூ செட் அப் அ ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஒரு டிசி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கணும் அப்டின்னா, எக்விப்மென்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 8,00,000லேருந்து 25,00,000 ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த சென்ஸ் அத வைக்கிற இடத்த நீங்க செட்டப் பண்ணுவீங்களா? அதுக்கு 5,00,000லேருந்து 10,00,000 கிட்ட ஆகும். சாஃப்ட்வேருக்கு 1 வருஷத்துக்கு ரூ. 25,000 ஆகும். டோட்டலா ஒரு டிசி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கணும்னா, கிட்டத்தட்ட 15,00,000லேருந்து 40,00,000 ஆகும். இதுல நான் சொன்ன இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? அந்த சாஃப்ட்வேர் பேரு வந்து சார்ஜிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் தான் பேமெண்ட் கூட கனெக்ட் ஆகும். அ மக்கள் யூஸ் பண்ற ஆப் கூட கனெக்ட் ஆகும். சில சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து ஆப் அவங்கவங்க ஆப்ஸ் வச்சிருப்பாங்க. மக்கள் வந்து சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த ஆப்ஸ் என்னன்னுலாம் நான் ரிசர்ச் பண்ணல. பட் இஃப் யூ ஆர் யூசிங் ஈவி வெஹிக்கிள் உங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு. அத அத மானிட்டர் பண்ற ஆக்டிவிட்டி கூட வந்து கனெக்ட் ஆகும். பேசிக்கலி இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு. நீங்க ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கான டிவைஸ் வந்து அந்த டிவைஸ் வந்து ஒரு ஓப்பன் சார்ஜ் பாயிண்ட் புரோட்டோகால் கம்ப்ளையன்ஸ் இருக்கிறதா இருக்கணும். இந்த ஓசிபிபி கம்ப்ளையன்ஸ் இருக்கிறதா இருக்கணும். ஓசிபிபி கம்ப்ளையன்ஸ்னா என்னன்னா, அந்த ஸ்டேஷன்ல வந்து எந்த சாஃப்ட்வேர் வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க வாங்குனீங்கன்னா, அவங்களோட சாஃப்ட்வேர் தான் இருக்கும். அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இப்போ அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹார்ட்வேர் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களே இந்த சார்ஜிங் ஸ்டேஷன், அது வெறும் கல்லு தான். அத ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சாஃப்ட்வேர் அதுல ரன் ஆகாது. ஸோ, இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். நீங்க வாங்க போற அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த சார்ஜிங் டிவைஸ் அது ஓசிபிபி கம்ப்ளையன்ஸ் இருக்கிறதா இருக்கணும். ஸோ தட் நீங்க எந்த சாஸ் சாஃப்ட்வேர் வேணா அதுல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கணும். நீங்க ஏசி ஸ்டேஷன் வச்சீங்க அப்படின்னா, எக்விப்மென்ட்க்கு கிட்டத்தட்ட ரூ. 30,000லேருந்து ரூ. 1,00,000 கிட்ட செலவாகும். இன்ஃப்ரா இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்க எங்க வைக்கிறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இன்ஃப்ராக்கு ஒரு 50,000லேருந்து 2,00,000 வரைக்கும் செலவாகும்னு நம்ம போடுவோமே. சாஃப்ட்வேருக்கு ரூ. 10,000 பெர் இயர் செலவாகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2,00,000லேருந்து ரூ. 4,00,000 இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஏசி சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ணலாம்.
பட் ஏசிக்கும், டிசிக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியும். ஆ ஸ்பீட் ஆஃப் சார்ஜிங் தான் வித்தியாசம். டிசி ஸ்டேஷன் வந்து ஃபாஸ்ட்டா சார்ஜ் பண்ணிடும். ஏசி ஸ்டேஷன் ஸ்லோவா சார்ஜ் பண்ணும். அவ்வளோதான். ஸோ, இதெல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்க ஃபினான்ஷியல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்டின்னா, சப்சிடரீஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிஎம் இ டிரைவ் சப்சிடரி இருக்கு இல்லையா? இந்த பிஎம் இ டிரைவ் சப்சிடரி வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சார்ஜிங் இன்ஃப்ராக்கு மட்டும். இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு எய்ம் பார்த்தோம். 2030க்குள்ள வந்து 30% இவி பெனிட்ரேஷன் அச்சீவ் பண்ணணும். அட் த சேம் டைம் நெட் ஜீரோ எமிஷன் பை 2017 போட்டிருக்காங்க. இவங்க எத கவர் பண்றாங்க அப்படின்னா, பிரைவேட் லேண்ட் உங்களோட லேண்ட்ல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, 80% ஆஃப் தி அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ராவ கவர் பண்றாங்க. அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க கிரிட்ல இருந்து கேபிளிங் எடுத்துட்டு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறீங்க இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நீங்க வந்து இது சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறீங்க இல்லையா? சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு ஒரு பவர எடுத்துட்டு போற வரைக்கும் அது அப்ஸ்ட்ரீம். சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து நீங்க காருக்கு கனெக்ட் பண்றது வந்து டவுன் ஸ்ட்ரீம். இந்த அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ரா கிரிட்லேருந்து எடுத்துட்டு வந்த கேபிளிங்கு, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்துட்டு போற கேபிளிங் டூ இது அ எது சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ, அதுவரைக்கும் அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ரா. அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ராவோட 80% நீங்க சப்சிடரியா வாங்கிக்கலாம். இன்கேஸ் இது ஒரு கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டையும் குடுத்துருவாங்க. 100%. ஆனா, இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்டா இருந்துச்சுன்னா, கவர்ன்மென்ட்க்கு வந்து நீங்க கவர்ன்மென்ட் கிட்டேருந்து நீங்க கமிஷன் வாங்கிக்கணும். அவ்வளோதான். அதுதான் உங்களோட ப்ராஃபிட்டு. பிரைவேட் லேண்டா இருந்துச்சுன்னா, இட்ஸ் யுவர் பிரைவேட் பிசினஸ். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். இதுதான் பிஎம் இ டிரைவ். பட் இந்த பிஎம் இ டிரைவ் வந்து இப்போ மார்ச்ல முடிய போதுன்னு நெனைக்கிறேன். மார்ச்ல முடியப்போது. மேபி இத ரினியூ பண்ணாலும் பண்ணலாம். ஸோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். கிரிட் டூ டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மர் டூ சார்ஜர். தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்ல செட்டப் பண்ணணும் அப்டின்னா, நீங்க டான்ஜெட்கோவ தான் வந்து அப்ரோச் பண்ணணும். நீங்க டான்ஜெட்கோ மெயின் ஆஃபீஸ் அண்ணா சாலையில இருக்கு. அங்க போயிட்டு யூ ஹேவ் டூ மீட் த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அண்ட் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர். அவங்கள நீங்க பார்த்தீங்கனாலே, நீங்க எந்த இடத்துல வைக்க போறீங்கன்னு சொல்லிடணும். அந்த இடத்துல கிரிட் வந்து எவ்வளோ பவர் போயிட்டுருக்கு. கிரிட்ல இருந்து நீங்க அ எடுத்துக்கணும். வயர் எடுத்துக்கணும் அப்டின்னா, ஐ மீன் லோட் எடுத்துக்கணும் அப்டின்னா, எவ்வளோ லோட் எடுக்கணும்? எவ்வளோ லோடுக்கு எவ்வளோ நீங்க கவர்ன்மென்ட்க்கு பே பண்ணணுன்றது இருக்கு. இதுதான் கேட்ச். இதெல்லாம் நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதையும் நான் லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோல நான் கவர் பண்றேன். ஸோ, இதுல ஸ்லாப் இருக்கு. ஒவ்வொரு லோடுக்கும் ஸ்லாப் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி மாசம் மாசம் நீங்க கவர்ன்மென்ட்க்கு பே பண்ணணும். எவ்வளோ லோட் எடுக்கணும்னு உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம எக்விப்மென்ட்ல வந்து கிட்டத்தட்ட 25% சப்சிடரியா குடுக்குறாங்க. ஸோ, இதுதான் சப்சிடரி. நெக்ஸ்ட்டு நம்ம இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நான் நெறைய போட்டு வச்சிருக்கேன். டூ வீலர் ஸ்வாப்பிங் ரிஸ்க். டூ வீலர் ஸ்வாப்பிங் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, நீங்க இங்க நம்ம அங்க மார்க்கெட்ல பார்த்தோம்ல, டூ வீலர் தான் அதிகமா ஆன் ரோட் போயிட்டுருக்கு. ஓடிட்டுருக்கு ஈவி அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன யோசிப்போம், டூ வீலர வந்து சூஸ் பண்ணிடலாம். மை சார்ஜிங் ஸ்டேஷன் இஸ் டெடிகேட்டட் ஃபார் டூ வீலர் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, டூ வீலரோட டுவெல்லிங் டைம நீங்க யோசிக்கணும். டுவெல்லிங் டைம்லாம் கணக்கு பண்ணி நீங்க டெஸ்டினேஷன் சார்ஜிங் செட்டப் பண்ணணுமா என்ன? அந்த ஆங்கிள்லாம் யோசிக்கணும். அட் த சேம் டைம் டூ வீலர்ல என்ன ரிஸ்க் அப்படின்னா, டூ வீலர்ல பேட்டரி ஸ்வாப் நடக்கும். நெறைய டூ வீலர்ஸ் வந்து பேட்டரி ஸ்வாப் டெக்னாலஜியோட வரும். 2 பேட்டரி வச்சிருப்பாங்க. ஒரு பேட்டரிய ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்லயோ, இல்ல வந்து வீட்லயோ சார்ஜ் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னொரு பேட்டரியில ரன் ஆயிட்டு இருக்கும். ரன் ஆயிட்டு இருக்க பேட்டரி சார்ஜ் போயிடுச்சு அப்டின்னா, வீட்ல இருக்கிற சார்ஜ் ஏறுன பேட்டரி எடுத்து இதுல ஸ்வாப் பண்ணி, எம்ப்டியான பேட்டரி எடுத்துட்டு போய் வீட்ல சார்ஜ் போட்டு போயிட்டே இருப்பாங்க. பொதுவா இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் வந்து மக்களும் நார்மல் மக்களும் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இத அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டெலிவரி ஃப்ளீட்ஸ். அதாவது இந்த Zepto, Zomato, Swiggy இந்த மாரி டெலிவரீஸ்க்கு யூஸ் பண்ற டூ வீலர்ஸ்லாம் வந்து அதிகமா பிரிஃபர் பண்றது பேட்டரி ஸ்வாப்பிங் இருக்கிற வண்டிகள் தான். ஏன்னா, உங்களுக்கு டைம் தான் மணி. டைம் தான் மணின்னும்போது, நம்ம உட்காந்து சார்ஜ்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது.
ஸோ, அதுல இந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. யூ ஷுட் இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் டூ வீலர், யூ ஷுட் டார்கெட் பெர்சனல் ஈவிஸ். பெர்சனல் ஈவி ஓனர்ஸ். அதிகமா டெலிவரி ஃப்ளீட்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்கன்றதுனால, பெர்சனல் ஈவி ஓனர்ஸ நீங்க டார்கெட் பண்ணணும். உங்களோட மார்க்கெட்டிங்கு, உங்களோட செட்டப் எல்லாமே வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணதா இருக்கணும். 2வது கிரிட் இன்ஸ்டேபிலிட்டி நெறைய இருக்கும் கைஸ். அட் த சேம் டைம் நம்ம வந்து தமிழ்நாடுல இருக்கோம். தமிழ்நாடுன்னு நான் வந்து பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு நெனைக்கிறேன். நம்ம இந்தியால இருக்கிறோம். நெறைய கரண்ட் கட்ஸ்லாம் வந்து பாசிபிள். கிரிட்ஸ் வந்து நெறைய இன்ஸ்டேபிளா இருக்கு. அப்படி இருக்கும்போது, உங்களோட டிரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரை ஆறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட சார்ஜர் ஃப்ரை ஆறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட எக்விப்மெண்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது, லேட்டரா தான் செட்டப் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும், நீங்க ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கி வைக்கணும் அப்டின்ட்டு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம வீட்ல வைக்கிற ஸ்டெபிலைசர் மாரி கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்டெபிலைசர் வைக்கணும்னா, அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ, ஸ்டெபிலைசர் கண்டிப்பா வாங்கி வைக்கணும். எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் இன்சூரன்ஸ் நீங்க வாங்கணும். அந்த இன்சூரன்ஸ்ல சார்ஜ் எலக்ட்ரானிக்ஸ் கவர் ஆகணும். பவர் மாடியூல்ஸ் கவர் ஆகணும். இன்டர்னல் சர்க்யூட்ஸ் கவர் ஆகணும். ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மென்ட் காஸ்ட்லாம் கவர் ஆகும். இதெல்லாம் இருக்கிற மாரி ஒரு இன்சூரன்ஸ நீங்க வாங்கி வைக்கணும். வாங்கி வச்சா தான் நம்ப கண்ட்ரிக்கு இத வந்து டிஸ்ரப்ஷன் இல்லாம இந்த பிசினஸ் ரன் பண்ணணும்னா, இதெல்லாம் தேவை. அது இல்லாம டிமாண்ட் சார்ஜ் இருக்கு. இந்த டிமாண்ட் சார்ஜ் தான் நான் லாஸ்ட்டா சொன்ன ஸ்லாப்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்லாப்ப பார்ப்போம். 50 கிலோவாட் வரைக்கும் 50 கிலோவாட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, 50 கிலோவாட் வரைக்கும் நீங்க வந்து பெர் கிலோவாட்டுக்கு ரூ. 55 பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? 50 நீங்க தான் லோட சூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? நீங்க சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கும்போதே, என்னோட சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து இவ்ளோ லோடு வேணும் அப்படின்னு நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. ஸோ, இந்த லோடுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. 50 கிலோவாட்லேருந்து 112 கிலோவாட்னா ரூ. 165 பெர் கிலோவாட். 112 கிலோவாட்ட தாண்டுது அப்டின்னா, ரூ. 304. நீங்க பாட்டுக்க வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். பண்ணா சூப்பரா ஹைடெக்கா வச்சுருவோம் அப்டின்னு 112க்கு மேல கிலோவாட் லோடு வச்சு நீங்க சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ணீங்க அப்டின்னா, பெர் கிலோவாட்டுக்கு ரூ. 304 நீங்க பே பண்ணணும். யூசுவலா எவ்வளோ கிலோவாட் செலவாகும் அப்டின்னும் பார்ப்போம். இங்க பாருங்க. டெட் சாங்ஷன் லோட். ஒரு நிமிஷம். ம். யூசுவலா ஒரு ஏசி ஸ்லோ இல்லன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு அப்டின்னு வச்சுக்கோங்களேன். டிபிக்கல் கெப்பாசிட்டி வந்து 7.2 கிலோவாட்லேருந்து 11 கிலோவாட். யுட்டிலைசேஷன் இந்த யுட்டிலைசேஷன் தான் நான் முன்னாடியும் சொன்னேன். 100% யுட்டிலைஸ்லாம் ஆகாது. எஸ்டிமேட்டட் யுட்டிலைசேஷன் வந்து 2 டூ 4 ஹார்ஸ் அப்டின்னா, டெய்லி எவ்ளோ தேவைப்படும்னா 15 டூ 45 கிலோவாட்ஸ் தான் தேவைப்படும் ஏசிக்கு. டிசிக்கு தான் அதிகமா தேவைப்படும். டிசி ஃபாஸ்ட்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 250 கிலோவாட்ஸ். டிசி அல்ட்ரா ஃபாஸ்ட்‌க்கு 300லேருந்து 700 கிலோவாட்ஸ். நீங்க ஏசி செட்டப் பண்றீங்கன்னா, அழகா வந்து 30 டூ 40 இல்லன்னா வந்து 40 டூ 45 கிலோவாட்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னு நீங்க அந்த லோட சாங்ஷன் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல அதிகமா காசு ஸ்பெண்ட் ஆகும் கைஸ். ஜஸ்ட் இமேஜின் யுட்டிலைசேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 45 வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 45 இன்டூ 55 இல்லன்னா 100 வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 100 இன்டூ 55 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஹெவியா ஸ்பெண்ட் ஆகும். இத நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இன் கேஸ் இஃப் யூ ஆர் சீரியஸ்லி கன்சிடரிங் திஸ். அட் த சேம் டைம் ஐசிங்ன்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஐசிங் மேட்டர் என்ன அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்றீங்க. ஒரு கிரவுடடான பிளேஸ்ல, இப்போ ஒரு மால்லயே செட்டப் பண்றீங்க அப்டின்னா, அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஃப்ரீயா இருக்கணும். அங்க பார்க் பண்ண போறது வந்து சார்ஜ் போடுறவங்க தான் பார்க் பண்ணணும். கரெக்ட்டா? ஜஸ்ட் இமேஜின் உங்களோட கஸ்டமர் ஒருத்தர் வராரு. சார்ஜ் போடணும்னு வராரு. பட் சார்ஜ் போடுற இடத்துல வந்து ஒரு ஐசிஇ கார் நிக்கிது. அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் கார் நிக்கிது. ஈவி இல்லாத ஒரு கார் நிக்கிது. அவங்க பாட்டுக்க பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. மால் தானே பார்க் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இது உங்களுக்கு லாஸ். நீங்க யோசிக்கலாம் எப்படிலாமா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நெறைய ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அன்மேன்டா இருக்கும். முக்காவாசி ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து நெறைய பேர் ஆள் போட மாட்டாங்க கைஸ். ஏன்னா, கஸ்டமருக்கே தெரியும் அத எப்படி சார்ஜ் பண்ணணும்னு. அது 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 வந்து செல்ஃப் சார்ஜிங் ஸ்டேஷனா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அன்மேன்டான ஸ்டேஷன்ல
பார்க் பண்றதுக்கு நெறைய அதாவது ஐசி கார்ஸ பார்க் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து பார்க் பண்ணிட்டுலாம் போவாங்க. அது மூலமா உங்களுக்கு வந்து பிசினஸ் தடைப்படலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அத அன்மேன்டா விடாம ஒரு ஆள போட வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து சயன்ஸ் வைக்கணும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஈவி சார்ஜிங் அப்படின்னு சயன்ஸ் வைக்கணும். இல்லன்னா வந்து இந்த மாரி கோன்ஸ்லாம் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கோன்ஸ் வைக்கிறது கூட அதில என்ன ப்ராப்ளம்னா, நீங்க கோன் வச்சுட்டீங்கன்னா, சார்ஜ் போட வரவங்க வந்து, "ஓகே இங்க இடம் இல்ல போல இருக்கு" அப்படின்னு போனாலும் போயிடலாம். ஸோ, இதில நெறைய இந்த மாரி அசம்ப்ஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு கைஸ். இதெல்லாம் தான் ரிஸ்க். இத எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்னென்னலாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு லிஸ்ட். டுவெல் டைம மைண்ட்ல வச்சு நீங்க செட்டப் பண்ணணும். நீங்க ஏசி சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்டின்னா, ஷாப்பிங் மால்ஸ் டிசிக்கே டைம் ஆகுங்க. டிசி என்ன பிளக் பண்ணிட்டு இப்டி எடுத்த உடனே ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுமா? டிசிக்கும் வந்து டைம் எடுக்கும். அதுக்கும் டுவெல் டைம் இருக்கு. ஸோ, டுவெல் டைம மைண்ட்ல வச்சு நீங்க செட்டப் பண்ணணும். இட் கேன் பி இன் நியர் அ ஷாப்பிங் மால், ஆஃபீஸு, ஹைவேஸ்லாம் வைக்கிறோம்னா, டீ பிரேக்ஸ் எடுக்கக்கூடிய இடங்கள், இதுல வைக்கிறது தான் வந்து இட்ஸ் அ ரைட் ஐடியா. அண்ட் சர்ப்ளஸ் பவர வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும். சர்ப்ளஸ் பவர்ன்றது என்ன அப்டின்னா, எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதாவது ஆல்ரெடி ஒரு கிரிட் இருக்கு. அந்த கிரிட்ல இருந்து பவர் போயிட்டுருக்கு. நெறைய வீடுகளுக்கு போயிட்டுருக்கு. நெறைய பில்டிங்ஸ்க்கு போயிட்டுருக்கு. அதுல வந்து நீங்க எடுக்க போறது அந்த கிரிட்ல இருந்து எடுக்க போறது வந்து கணிசமா அதிகமான பவர். ஓகேவா? அதிகமா நீங்க பவர் எடுக்க போறீங்க அப்டின்னா, அந்த கிரிட் வந்து அத தாங்குமா அப்டின்னும் நீங்க வந்து நீங்க டான்ஜெட்கோ வந்து அ அப்ரோச் பண்ணீங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த கிரிட் தாங்காது. இந்த கிரிட் தாங்கும் அப்டின்ட்டு. ஸோ, சர்ப்ளஸ் பவர நீங்க ஒரு கிரிட்லேருந்து எடுக்க போறீங்க அப்டின்னா, அத உங்களால அந்த கிரிட் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்டின்னும் வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் 50 நீங்க இப்ப தான் ஆரம்பிக்க போறீங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அப்டின்னா, 50 கிலோவாட்ஸ்க்கு கீழ வந்து லோட சாங்ஷன் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவர்மெண்ட்டோட சார்ஜஸ வந்து நீங்க இது பண்றதுக்கு. அது இல்லாம பிஏஎஸ் சர்டிஃபிகேட்டு, ஓசிபிபி இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஓப்பன் சார்ஜ் பாயிண்ட் புரோட்டோகால் வச்சு சார்ஜஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிஏஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சார்ஜஸ்க்கும், உங்களோட எக்விப்மென்ட்ஸ்க்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்சிடி தருவாங்க. ஸோ, சப்சிடரி வந்து நான் சொல்ல தேவையில்ல. இத நீங்க வாங்கிருவீங்க. அது இல்லாம நீங்க மேப்ஸ்லயும், ஆப்ஸ்லயும் லிஸ்ட் பண்ணணும். ஆஸ் பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ, இதெல்லாம் தான் கைஸ் இந்த பிசினஸ்ல இருக்க சில சூட்சமங்கள். நானே ஆக்சுவலி ரொம்ப ஜென்ரலா தான் கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு இன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் அபௌட் திஸ் பிசினஸ். ஸோ, நான் இத டிக் பண்ணேன். மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் பண்ணேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ ஷேர் திஸ் வித் யூ. ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். நான் சொன்னதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நான் சொன்னதுல சில தவறுகள் இருக்கலாம். அந்த தவறு இருந்துச்சு அப்டின்னா, நீங்க பின் பாயிண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. ஆ சோ தட்ஸ் அபௌட் இட். ஐ வில் கெட் பேக் டூ யூ வித் அனதர் வீடியோ. டாடா! பை.